கூட விஜய் மேல இன்னும் கூட வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் கடைசி வரலும் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாரு. இப்ப இந்த போராட்டத்துல கூட பார்த்தோம்னா விஜய் வந்து கலந்துக்கல. நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது ஒரு மக்களை சந்திக்காம, ஒரு போராட்ட களத்துல இல்லாம, களப்பணி எதுவுமே செய்யாம, ஒரு நல்ல கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னா, இது அதுக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரின்னு சொல்றத எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. விஜய் ஜெயலலிதா வந்தாங்களா போராட்ட களத்துக்கு? ஜெயலலிதா உட்கார்ந்த இடத்துல இருந்து உத்தரவு போடுவாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆர்ப்பாட்டம் நடத்தின ஆதாரத்தை கொண்டு போய் தலைமை கழகத்துல கொடுப்பாங்க. அப்படிதான் அவங்க கட்சி நடத்தாங்க. அதை ஏத்துக்கிட்டீங்க. அதையே பாணிய தம்பி விஜய் பின்பற்றினா ஏத்துக்கிட மாட்டீங்களா? அவர் ஒரு நட்சத்திரம்ங்க, அவர் வெளியில வர முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் அவரை மொய்ப்பார்கள். அவர் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கே வழி தெரியாம அவர் தடுமாறுவாரு. அதனால ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய பத்திரமாக இருந்து தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தம்பி விஜய் அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியாது. அது அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள், அதாவது பொதுமக்களும் எதிர்பார்ப்பார்கள். அது செய்ய முடியாது, அவருடைய சூழல் அது.